சென்னை தலைமை செயலக வளாகத்தை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேட்டரி கார் மூலம் பார்வையிட்டார். அப்போது பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்களையும் அவர் பார்வையிட்டார். தலைமை செயலகத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் தகவல் அறிந்து அவரை காண தலைமை செயலக ஊழியர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் திரண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேட்டரி காரில் சென்று ஆய்வு செய்த காட்சிகள் தான் இவை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தவிக தலைவர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து காலையில் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தருகிறார். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபடும் அவர் மாலை 5 மணிக்கு மேல் பணிகளை முடித்துவிட்டு புறப்பட்டுச் செல்கிறார். தலைமைச் செயலகத்தில் 40க்கும் மேற்பட்ட துறைகளில் அலுவலகங்கள் உள்ளன. கோட்டை காவல் நிலையம், உணவகம், அஞ்சல் நிலையம் என பல வசதிகள் கொண்டதாக தலைமைச் செயலக வளாகம் அமைந்துள்ளது. இதற்கென பிரத்யேகமாக ரயில் நிலையம், பேருந்து நிறுத்தம் உள்ளன. தலைமைச் செயலக அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருந்தார். அந்த வகையில் தலைமைச் செயலக வளாகத்தில் பேட்டரி காரில் சென்று சுற்றி பார்த்து ஆய்வு மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியே வந்த முதலமைச்சர் விஜய் கோட் அணியாமல் வெள்ளை சட்டையுடன் பேட்டரி காரில் ஏறினார். இந்த தகவல் அறிந்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களும் முதல்வரை காண குவிந்தனர். கோட்டையை சுற்றி பார்த்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்குள்ள பழமையான தேவாலயத்திற்கும் சென்று கட்டிடங்களையும் பார்த்து ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சரின் தனி பிரிவில் ஆய்வில் ஈடுபட்ட அவர் கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ள பழமையான பொருள்களையும் பார்வையிட்டார். தலைமைச் செயலகத்தை சுற்றி அகழி தோண்டப்பட்டு அதில் முதலைகள் விடப்பட்டிருந்தது குறித்தும், இங்கு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் பற்றியும் உயர் அதிகாரிகள் முதல்வர் ஜோசப் விஜய்க்கு விளக்கினர். 10 நாள்களுக்கு மேலாக தலைமைச் செயலகம் வந்தாலும் முழுமையாக வளாகத்தை பார்வையிடவில்லை என்பதால் பேட்டரி கார் மூலம் தலைமைச் செயலகத்தை முதலமைச்சர் விஜய் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட தகவல் அறிந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டு அவரை உற்சாகமாக வரவேற்றனர். பல்வேறு சொந்த பணிகளுக்காக தலைமைச் செயலகம் வந்திருந்த மக்கள் முதலமைச்சர் வெளியே வருவதை பார்த்ததும் அவரை பார்க்க குவிந்தனர். இதனால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது.